அஷ்டவசுவின் ஆன்மீக சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 29 சனி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வருகிறார். தங்கள் ராசிக்கு அஷ்டம சனியாக செயல்படுகிறார். ஏற்கனவே பல சிரமங்களை சந்தித்து போராடிக்கிட்டு இருக்கிற நிலையில் இந்த பயிற்சி இன்னும் கொஞ்சம் கடுமையாக உங்களை சோதிக்கிற காலமாக தான் இருக்குது. பிறருக்கு உதவி செய்கிறது, எதுலேயும் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கறது, சுயநலமாக சிந்திக்காமல் பொதுநலமாக சிந்திக்கிறது, கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கிற குணங்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்போவுமே பாராட்டக்கூடியதாக தான் இருக்கும். இப்படி இருக்கிற உங்கள் இயல்பால் பல விஷயங்கள் பிறருக்கு உதவ போய் மாட்டிக்கிட்டும் இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் ஒவ்வொரு பிரச்சனையாக உங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இடத்த பூரா ஆக்கிரமித்து எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. எப்படியாவது வெளியில் வரணும், என்ன செய்யலாம்னு யோசிப்பீங்க. படிக்கிறவங்க படிக்கிற இடத்த மாற்றி பார்க்கலாமான்னு நினைப்பீங்க, இல்லை கோர்ஸை மாற்றி பார்க்கலாமான்னு நினைப்பீங்க. கூட இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது எதிராக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் அடிக்கடி வரும். அப்படி சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் இவங்களையெல்லாம் விட்டு ஒதுங்கிட்டா என்னன்னு யோசிப்பீங்க. ஒரு சிலர் இருக்கிற வீட்டை மாற்றி பார்க்கலாமோ அப்படின்னு தோணும். இதில் உறவுக்காரங்க தொல்லை வேற. கொடுத்த வாக்கை காப்பாற்ற கடுமையாக முயற்சி செய்வீங்க. இப்படி காலம் மாற்றி மாற்றி எதுலையாவது குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இது காலம் செய்கிற வேலை. இந்த காலம் 30 மாதம் நாம் தோன்றதெல்லாம் செஞ்சு பார்த்து இன்னும் புது புது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் உங்களுக்கு வர்ற எண்ணங்களை மடம் மாற்றி, அதாவது திசை திருப்பி செயல்படணும். அது எப்படி? அது போக போக ஒரு பழக்கம்தான். அது ஏற்படுத்திக்கிட்டோம்னா அது மாற்றிக்க முடியும். இது உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணம், உங்கள் சூழல். இந்த கப்பலுக்கு நீங்கள் தான் கேப்டன். உங்கள் உத்தரவுப்படி தான் கப்பல் செல்லும். இயற்கையாக கடலில் சீற்றம் இருக்கும்போது, திசைகள் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் கப்பலை பாதுகாப்பாக செலுத்தி பத்திரமா கரை சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்போது கேப்டன் ஆன நீங்கள் பதட்டப்பட்டாலோ பொறுமை இழந்தாலோ நிதானம் இல்லாமலோ எந்த முடிவு எடுத்தாலும் பாதிப்பு உங்கள் கப்பலுக்கு தான். அதனால் உங்களால் இப்போ இருக்கிற சூழலில் 30 மாதம் பாதுகாப்பாக பிரயாணம் செய்ய உங்கள் எண்ணங்களை அது போகிற போக்கெல்லாம் போகாமல் மடம் மாற்றி செயல்படுத்தி பிரச்சனைகளை புதுசாக ஏற்படாமல் இருக்க ஒரு சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிங்க. 1, உங்கள் இயல்பாக இருக்கிற உதவி செய்கிற குணம், அதை கட்டுப்படுத்திக்கணும். இப்போ இயலாதுன்னு சொல்லி ஒதுங்கிருங்க. காரணம் நீங்களே வலுவாக இல்லை. உதாரணமாக, ஒரு ஆத்தங்கரையில் 2 பெரிய மரம் இருந்துச்சுங்க. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்துக்கிட்ட கேட்டுச்சு, மழை காலம் தொடங்க இருக்கிறதுனால நான் என் குஞ்சுகளோட மரத்தில் கூடு கட்டி இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. முதல்ல அந்த மரம் சொன்னிச்சு, முடியாது, அடுத்த மரத்துகிட்ட போய் கேட்டுக்க அப்படின்னு அது தள்ளி விட்டுருச்சுங்க. அது அடுத்த மரத்துகிட்ட போய் கேட்டுச்சு. மரம் சரி கட்டிக்க அப்படின்னு சொன்னிச்சு. உடனே குருவியும் கூடு கட்டி சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஒரு நாள் வந்து பெரிய மழை, பலத்த மழை. அந்த மழையில் அந்த முதல்ல அனுமதிக்காமல் இருந்துச்சு இல்லைங்களா, ஏன் இதில் கூடு கட்டிக்காதுன்னு சொன்னிச்சு இல்லைங்களா ஒரு மரம். அந்த மரம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு தண்ணியில். அது போகும்போது குருவி பார்த்து சொன்னிச்சு, பார்த்தியா எனக்கு இருக்க இடம் கொடுக்க மாட்டேன்னா, இப்போ நீயே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிற பாரு அப்படின்னுச்சு. அப்போ மரம், அந்த தண்ணியில் போயிட்டு இருக்க மரம் சொன்னிச்சு, எனக்கு தெரியும் நான் வலுவு இல்லாமல் இருக்கிறேன், இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், நான் தண்ணியில் போயிடுவேன், நீயும் உன் குழந்தையும் இதில் இருந்தீங்கன்னா சேர்ந்து மாட்டிக்குவீங்கிறக்காகத்தான் நான் உங்களை இங்கே இருக்க அனுமதிக்கலை, மன்னிச்சிருந்துச்சு. அதனால் நம்மளால் முடியலன்னு சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்பு தான், இது உதவி தான் நம்ம செய்கிறதும். அந்த உதவுற மனோபாவத்தில் இருக்கிறதுனால திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறதும் உதவி தான். அப்புறம் அடுத்தது, படிப்பை மாற்றலாமா, வீடை மாற்றலாமா, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ யோசிக்காதீங்க. புதுசாக ஏதாவது மாற்றம் பண்ணி அது ஒரு புது சிக்கலை தர்றதை விட இருக்கிற சிக்கலோட அப்படி கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கலை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுங்க. அப்புறம் யாராவது உங்ககிட்ட இருந்து கூடுதல் ஆதாயம் பண்ணிக்கணும்னு நினச்சி அவங்க உங்ககிட்ட அதிகப்படியாக எதிர்பார்ப்பாங்க. அதுகளெல்லாம் வம்பு வழக்குகளை தவிர்த்து கவனமாக சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். எப்படிங்கிறீங்களா? நம்மால் கிணறு ஒன்றை விலைக்கு வாங்கினாருங்க. மறுநாள் வாங்கினவரும் விற்றவரும் கடைத்தெருவில் எதிர்த்த மாதிரி சந்திச்சுக்கிற ஒரு வாய்ப்பு வந்து சந்திச்சுக்கிறாங்க. அப்போது கிணத்தை விற்றவர் சொல்கிறாரு கிணத்தை வாங்கினவர்கிட்ட, அப்போவே நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் உங்களுக்கு விற்றது கிணத்தை மட்டும்தான், அதில் உள்ள தண்ணியே இல்லை அப்படிங்கிறாரு. அதனால் தண்ணியை பயன்படுத்தணும்னா அதுக்கு மாதம் ரூபா நீங்கள் எனக்கு தரணும்
அப்படிங்கிறாரு. எப்படி? இதுதான் கூடுதல் ஆதாயம் அடைய பார்க்குறதுங்க. இப்போ நம்ம ஆள் தயங்காமல், நேற்றே நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நாம் இன்றைக்கி பார்த்தது நல்லதாக போச்சு, எனக்கு கிணறு மட்டும் போதும், அதில் இருக்கிற உங்கள் தண்ணி எனக்கு வேண்டாம், அதனால் உங்கள் தண்ணியை காலி பண்ணிவிட்டு வெத்து கிணறாக கொடுங்க, இல்லைன்னா எனக்கு சொந்தமான இடத்துல தண்ணீரை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மாத வாடகை தர வேண்டி வரும்னாரு. இவ்வளோதாங்க சாமர்த்தியமாக செயல்படுறங்கிறது. இது பார்த்து இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாங்கிறத பார்த்து செயல்படுங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கோர்ட்டு கேஸுன்னெலாம் அலைஞ்சிடாதீங்க. நேரம் அதுலேயே உங்களை சுத்த விட்டுரும். நன்றி.